ஹாய் தங்கங்களே, இப்போ நாங்கள் 2 பேர் தீபாவளி காலையிலேயே நேரமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் காலையிலேயே கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிட்டோன்னா எங்கள் பசங்க 2 பேருமே ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே ட்ரெஸ்ஸு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க லீவுக்கு வரல, ஏன்னா இப்போ தான் லீவுக்கு வந்துட்டு போனாங்க. பொழுனிக்கு லீவுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா, அதனால் மழையும் வந்துட்டுருக்கு. அவங்க 2 பேருமே குன்னூரில் படிக்கிறாங்க. அதனால் சரி நாமளே போய் பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு நாங்கள் 2 பேருமே காலையில் கிளம்பியாச்சு. நாங்கள் 2 பேருமே மேட்டுப்பாளையம் போகிற பஸ்ஸு தான் எங்கள் ஊர் ஸ்டாப்புக்கே வரும். மேட்டுப்பாளையம் எந்த வழியாக போகும்னா பண்ணாரி வழியாக போகும். நாங்கள் 2 பேருமே பண்ணாரி வழியாக மேட்டுப்பாளையம் போய் அதுக்கப்புறம் குன்னூர் பஸ்ஸு ஏறினோம். குன்னூரில் நாங்கள் வீட்டிலையே தோசையும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட்டு 2 பேருமே பஸ் ஏறிட்டோம். அதனால் எனக்கு வண்டியில் பஸ்ஸில் போனாவே வாமிட் வந்துடும்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலேயே 2 தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரி குன்னூரில் போய் ஏதோ ஒன்று பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் வந்தோடனே என்னை ஒரு 2-3 பஸ்ஸுக்கு அப்புறம் 3-4 பஸ்ஸு எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. அப்படியே குன்னூர் ட்ராவல் அப்படியே ஜாலியாக பஸ்ஸில் அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மிஸ்டெல்லாம் அப்படியே அழகாக பார்த்திங்களா, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரசிச்சுட்டு ஜன்னல் ஓரம் வேறு சீட்டு வேறு கிடச்சிருந்துச்சி. அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு பாட்டு, இனிமையான பாட்டெல்லாம் பஸ்ஸில் பாடிட்டே வந்துச்சு. இப்போல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் எல்லா பஸ்லேயுமே இப்போல்லாம் பாட்டு தான். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணி தம்பிகளுக்கு 2 பேர்த்துக்கு புது ட்ரெஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலையிலேயே இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பார்க்கணும்ல, இங்கே 2 பேர்த்தையும் அம்மாக்கிட்ட விட்டுட்டு மாவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டுக்கோழி குழம்பும் வச்சுட்டு அப்படியே நாமளும் ட்ராவல் பண்ணியாச்சு. நான் இப்படியே இவனுங்களெல்லாம் பெருசு பண்ணுறக்குள்ள நம்ம காலம் இப்படியோ போயிட்டுருக்க மாட்டேங்குது. ட்ராவலே தான். நான் போன வாரத்துலேயும் அப்படி தான் லீவ் விட்டோன்னே மறுபடியும் கீழே போகும் மேலே போகும் ஒரே வாந்தி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் இப்படியே ரெடி ஆனேன். அப்புறம் மறுபடியும் தீபாவளிக்கு மறுபடியும் போக வேண்டியதாக. இப்போ போயிட்டு வந்தால் அப்புறம் மறுபடியும் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம் 2 பேரும். ஆனால் மாதத்தில் ஒரு டைம்னாலும் நாங்கள் குன்னூர் போவோம். ஏன்னா பசங்க 2 பேரும் அங்கே படிக்கிறனால அடிக்கடிக்க நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் அவனுங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி தான் எங்கள் தீபாவளி போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.